முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பேட்டை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பேட்டை. இன்னமும் நான் இருக்கிற ஊர் செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல நம்ம நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வீட்லயும் நான் நீனு போட்டி போட்டுட்டு செஞ்சு காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி நம்ம அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியோட ஒரு தீவிரமான ஃபேன் நமக்காக ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிக்க போறாங்க. என்ன ரெசிபி அப்படின்றது எனக்கே சஸ்பென்ஸா இருக்கு. சர்ப்ரைஸ் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம், என்ன ரெசிபி காத்துட்டு இருக்குன்றத பாக்கலாம். ஒரு சூப்பரான குக்கிங் தேடி நம்ம வந்திருக்கோம் சொன்னோம். யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க கிட்ட கேட்போம் அவங்க பேர் என்ன செஞ்சு காமிக்க போறாங்க அப்படின்றது எல்லா டீடைலையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? நளினி வேலாயுதம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சரி, கணவர் என்ன பண்றாரு? பிசினஸ் பண்றாரு. செங்கல்பட்டு தான் ஊரேவா? சொந்த ஊரே தான். சொந்த ஊர் இது. அம்மா வீடு வந்து மாமல்லபுரம். மாமல்லபுரம். எது பிடிச்சிருக்கு, மாமல்லபுரமா செங்கல்பட்டா? ரெண்டுமே விட்டு கொடுக்கூடாது கணவர் ஊரு. ஆனா கணவருக்கு இதான் ஊரு. செங்கல்பட்டு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க? நான் 14 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 14 வருஷம். கல்யாணம் ஆனீங்க வந்துட்டீங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு? 4 பசங்க. என்ன பண்றாங்க? 7th 8th 6th LKG. 4 பேர் இருக்கிற வீடு கலகலன்னு இருக்கும்ல. சரி, ஓகே. அண்ட் இன்னைக்கு எங்களுக்கா என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? வாழைப்பூ எறா வடை. வாழைப்பூ எறா வடையா? வாழைப்பூ வடை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வாழைப்பூ எறா வடை? எறாலையும் சேர்த்துடுவீங்களா? நல்லா கமகமான சூப்பரான ருசியோட அந்த வடையை செய்ய ஆரம்பமா. ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிடுங்க. ஊற வச்ச அரைச்சி கடலை பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வாழைப்பூ, சோம்பு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், எறா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட், எண்ணெய். அவ்வளவுதானா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இந்த இறா வாழைப்பூ இறா வடை இதுக்கு என்ன பண்ண போறீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை அரைச்சிக்கிட்டோம். அரைச்சு வச்சிருக்கீங்க. சரி. அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து அதுல போட்டுக்கணும். சரி. எறாவை எடுத்து அரைச்சிக்கணும். எறாவை அரைச்சிக்கணும். எப்படி வேக வச்சா அப்படியே பச்சையா? இல்ல, பச்சையாவே ஒன்னும் பாதியமா அரைச்சிக்கணும். அதென்ன ஒன்னும் பாதியமானா? அது கொஞ்சம் இதுவா இருக்கும்ன்றதுனால பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் அரைச்சா நல்லா இருக்கும். ஓ, சரி சரி சரி, ஓகே. அரைச்சப்போமா? போதும். உப்பு போட்டு அரைக்கணுமா? இல்ல, சாதாரணமா அரைச்சிக்கலாம். இது இறால் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டா இருக்குமே, அரைச்சா மை மாதிரி ஆயிடாதா? இல்ல, ஒன்னும் பாதிமா ஒரே ஒரு இதுல பண்ணீங்கன்னா சரியா போயிடும். ஒரு சுத்து. ஆமா, குறைன்னு அரைச்சிக்கலாம். என்ன அரைக்கணுமா? போதும். ஓ, 2 சுத்து தான். இது எதுல எடுத்துக்க போறீங்க? கடலை பருப்பு அரைச்சு வச்சிருக்கோம், அதுல போட்டுமா? இந்தாங்க. அடுத்ததுல என்ன சேர்க்க போறோம்? அடுத்தது வெங்காயம். வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போடணுமா? அதான் டேஸ்டா இருக்கும். இது வதக்கலாம் தேவையில்லை, பச்சையா போட்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளவு தேவைப்படும்? இல்ல, கொஞ்சமா இருந்தா போதும். ஒரு 4 வெங்காயம் தான் போதும். 4 வெங்காயம். சரி, அடுத்து வாழைப்பூ. வாழைப்பூ இதுவும் அரைக்க தேவையில்லை. இல்ல, வேக வச்சு எடுத்துக்கணும். ஓ, வாழைப்பூ வேக வச்சு வெடிக்கட்டி எடுத்துக்கணும். ஓகே. அப்பதான் அந்த கசப்பு வந்து உங்களுக்கு அது தெரியாது. ஓஹோ, சேர்த்துக்கோ. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது அடிக்கடி செய்வீங்களா வீட்டுல? யாருக்கு பிடிக்கும் உங்க வீட்டுல? எல்லாருமே விருப்பமா சாப்பிடுவோம். எல்லாருமே விருப்பமா சாப்பிடுவோம். எதுக்கு நல்லா இருக்கும் இந்த வடை? ஈவினிங் பசங்க வந்தா சாப்பிடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு நல்லா இருக்கும். அடிக்கடி செய்வீங்களா? செய்வோம். உங்களுக்கு மீன் இறால்லாம் இந்த கடல் இதெல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? இங்க அம்மா வீட்டுல இருந்து மகாபலிபுரம் சைட்ல இருந்து வரும். சரி. இங்க மார்க்கெட்ல இருந்து பக்கம் கிட்டதான். மகாபலிபுரம்னாலே அம்மா வீடு தான் ஞாபகம் வரும். அடிக்கடி போவீங்களா? போயிட்டு வருவோம். சோ அங்க மகாபலிபுரத்துல A to Z எல்லாமே தெரியும். தெரியும். என்னென்ன சிற்பங்கள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்படி போடுங்க. சரி, இந்த வடைக்கு இப்ப அடுத்து என்ன போட போறோம்? அதுல மிளகாத்தூள். மிளகாத்தூள். நாங்க வீட்டுல அதிகமா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜா இருக்கு, வெஜ்ஜா இருக்கு. சரி, இப்போ மிளகா பொடி போட்டீங்க. அடுத்து மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி இது நீச்சி போறதுக்காக அந்த மஞ்சள் பொடி. எதுக்குமா? எறா வாசனை நீச்சி போறதுக்காக அந்த மஞ்சள் பொடி. ஓ சரி சரி சரி, நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. வீட்டுல நீங்க இறால் செய்யும் பொழுது மஞ்சள் பொடி சேர்த்தீங்கன்னா அந்த இறாலோட வாசனை உங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சால்ட். கடைசியா உப்பு. ஓ, இன்னும் இருக்கோ? சரி சரி சரி, நானும் தப்பா சொல்றேன். உனக்கு யார் வீட்டுல கரெக்டா இருக்காங்க.
இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது. சோம்பு. சோம்பு. கொத்தமல்லி. அவ்வளவுதானா? இந்த வெள்ளை பூண்டு பல்லே தேவையில்லையா? அது இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு, அதனால தேவையில்லை. உங்களுக்கு சமையல்ல வீட்டுல யாரு ஹெல்ப் பண்ணுவா? மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க. மாமியார் செய்வாங்க. கணவர் ஹெல்ப் பண்ணுவாரா? கிச்சன் பக்கம் வருவாரா? வருவாரா? ஏதாவது செய்வாரா? அப்படி போடுங்க. சரி, இப்போ இந்த நீங்க வந்து இந்த நான்வெஜ்ல இந்த இறால் வாழைப்பூ வடை இல்லாம வேற என்னென்னலாம் உங்களுக்கு இந்த ஏரியால வந்தா இவங்க சூப்பரா இது செய்வாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நல்லி வீட்டுக்கு போனா இது சூப்பரா செய்வாங்க அப்படின்னு எதெல்லாம் செய்வீங்க? மீன், இறா, கறி, இதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் நல்லா செய்வோம். பிரியாணி எல்லாம் செய்வீங்களா? செய்வோம். நல்லா செய்வீங்க. 2 வீடு தள்ளி வாசம் வருமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து இது எல்லாம் கலக்கணும். ஆமா. சரி, பிசைஞ்சுக்கோங்க. சரி, நீங்க ரொம்ப மும்மரமா பேசிட்டு நடுவில் உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு? வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வீங்க? எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? டிவி பாக்குறது. டிவி பாக்குறது. அஞ்சரை பெட்டி பாப்பீங்களா? பாப்போம். செஞ்சு பாப்பீங்களா அந்த டிஷ் எல்லாம்? செஞ்சு பாப்போம். ஒழுங்கா வருதா? சரி, ஓகே. கணவருக்கு பிசினஸ்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல, அந்த பக்கம் போறது இல்ல, அவரோட விட்டுறது. சரி, இப்போ அதாவது நீங்க வீட்டுல பாடுற பழக்கம் எல்லாம் உண்டா? அதெல்லாம் இல்ல. இங்க செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்குனா வீட்டுல ஃபேமிலியோட எங்கேயாவது போவீங்களா? போவோம். எங்க போவீங்க? டூருக்கு அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு. எந்த ஊர்லாம் போயிருக்கீங்க? டெல்லி, கேரளா, மைசூர். இப்ப இந்த மாவு பிசைஞ்சிட்டீங்க, பாட்டும் பாட மாட்டேன்ட்டீங்க. சரி, ஓகே. என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்? இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெய் கிடாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் காயணும். காயணும். ஆமா. சூப்பர். காய வச்சுக்கோங்க. புத்தவா ஃபுல்லா தேவைப்படுமா? இதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த இறால் வாழைப்பூ வடைக்கு ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ரீஃபைண்ட் ஆயில் அது போதுமா? என்ன வேணுமா? போதும். போதும். இது காயறதுக்கு சுமார் ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகுமா? நல்லா ஊறிடுச்சா? இந்தாங்க. இது எப்படி கையில தட்டி போடலாமா? ஆனா இது எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பருப்போடையா இல்ல இறால் வாழைப்பூடையானே தெரியாதுல்ல? ரெண்டும் கலந்த மாதிரி. அதான் அந்த டேஸ்ட் இருக்கும். ஆமா. சரி, ஓகே. இதுல இப்ப வேற ஏதாவது மட்டன், சிக்கன் அந்த மாதிரி போட்டு வடை செய்யலாமா? வருமா? முட்டை போட்டு செய்யலாம். முட்டை, பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தியா? இல்ல வேக வச்சா? இல்ல, பச்சை முட்டையை உடைச்சி கடலைப்பருப்புல அரைச்சிட்டு அதை கலந்து முட்டை வடை சுடலாம். ஆனா அதுலயும் வாழைப்பூ சேர்க்கலாம்? இல்ல, வாழைப்பூ அதுல சேர்க்கக்கூடாது. வெறும் வெங்காயம் மட்டும். வெங்காயம், இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட், இந்த மாதிரி. அது என்ன முட்டை வடையா? முட்டை போண்டா மாதிரி? அப்ப வந்து அதுக்கு பேரு கடலை பருப்பு முட்டை போண்டான்னு வச்சிடலாமா? புரிஞ்சிருச்சா? இந்தாங்க, சிம்ல வச்சுக்கோ. நல்லா வந்துருச்சு. இது பிரிஞ்செல்லாம் வந்துடாது. குழந்தைங்க நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுலாம் எதுவும் தேவையில்லை. சட்னி நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா அந்த வடையை நல்லா பொறுப்புறன்னு வந்துடும். இப்போ இறால் வந்து நம்ம வேக வைக்கல, அடிக்கல அப்படின்றப்ப அந்த பச்சை வாசனை இருக்குமா சாப்பிட்றப்போ? இல்ல, இது வெந்துட்டு தெரியுங்களா, எண்ணெயில போட்டோன்னு வெந்துட்டு, அதனால இருக்காது. ஆமா, மஞ்சள் பொடி எல்லாம் போடுறாங்க. ஓ. அவ்வளவுதானா? அப்படி போடுங்க. சூப்பர். ரெடி ஆயிடுச்சா? நான் இனிமே சாப்பிட்டு பார்க்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஓகே, டன். அண்ட் இந்த இறாலோடைய எங்களுக்காக இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா செஞ்சு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இறால் வடை எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இறால் வாழைப்பூ வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சு வச்சுக்கோங்க. இறாலை நல்லா பொறன்னு அரைச்சு அதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இப்போ பெரிய வெங்காயம், வாழைப்பூ, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். 5 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சிடணும். இது ஊறுற டைம்ல எண்ணெயை நல்லா காய வச்சிட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதை தட்டி எடுத்து போட்டோம்னா நல்லா பொன்னிறமா வந்தோடனே
ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட அருமையான இறால் வாழைப்பூ வடை ரெடி.